துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வசதி இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது, கையில் பணம் இருக்குங்கிறவங்க சந்தர்ப்பம் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. சனி பகவான் வேற பார்க்குறார். எப்பயுமே 12ஆம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம், முதலீடுன்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லாதவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் அங்கே உண்டு. குறிப்பாக சூரியன் இருந்தால் அப்பா, சுக்கிரன் இருந்தால் மனைவி அல்லது உறவுகள், புதன் இருந்தால் மற்ற எலி இல்லாஸ் அல்லது தாய்மாமன்கள், சனி இருக்கிறனால நம்முடைய தாத்தா பாட்டி இவர்கள் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஃபர்தராக நான் வேற படிக்கணும் அல்லது ரிசர்ச் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நான் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தீசிஸை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட இந்த வாரத்தில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கிரீன் கார்டியோ சிட்டிசன்ஷிப்புக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த வாரம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி இருக்குது, உங்கள் கையில் பணம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு இந்த வாரம் பிரயோஜனம் இல்லை. அதோட பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சொல்ல பார்ட்னர் லாபம் அடைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரியவர் குரு 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படி இருந்தாலே அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது, வேற கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆக நினைக்கிறது, வேற கம்பெனியை நம்பி இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் யோசித்து செய்யுங்க. ஏன்னா ஆஃபர் வந்தால் கூட, உங்களுக்கு லெட்டர் இருந்தால் கூட இந்த வாரத்தில் அதற்கான சுச்சுவேஷன் கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நான் பெருசாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்களும் அடக்கி வாசிங்க இந்த வாரம். ஸோ இந்த வாரத்தில் உங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிக்கிறவங்க, நிறைய தேடுறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் இன்வால்மெண்ட்டோட பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் 5 நாளை எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது அல்லது லேவிஷாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லை,